ரைட்ரா. மேடம் 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 ஒரு நிமிஷம். ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? 4 நாளாக காலேஜ் வரல, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் யாருக்கா உடம்பு சரியில்லையா? நம்ம 2 பேரும் பேசுறது பழகிறதால பிரச்சனை. ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு தப்பா பேசுறாரு சார். யாரு? பிரின்சிபால் தான். அவருக்கு என்ன பிரச்சனை? நேரா அப்பா கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. என் ஃபேமிலியில மட்டும் இல்ல, வீடு திருமணம் வரைக்கும் அசிங்கப்படுத்திட்டாரு. வேற வேற ஒன்றும் இல்லை. அப்பா உண்மையானு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, தூக்கி போட்டு காலேஜ் கிளம்பிட வேண்டியதானே? 4 நாளாக என்ன பண்ணீங்க? யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன வச்சிங்க? இல்லைன்னு சொன்னதுல ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்துச்சா? இல்லைங்க, 4 நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்களே, ஏதாவது இருக்கான்னு இருந்துச்சா? ஒன்றும் இல்லைல்ல, அப்படி போய் உட்காருங்க. இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பின்னாடி தான் உட்காரணும், அந்த பக்கம் போய் உட்காருங்க. தெரியும். பாத்தீங்களா எப்படி ஆஃப் பண்ணனு? நீ ஆனே ஆகாது. ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்குது. அரை மணி நேரமா நின்று பேசிட்டு போறாங்க. கம்முன்னு இருந்தவங்களை கனெக்ஷன் பண்ணி விட்டீங்க. கேட்டே பிடிங்கிருவேன் சார். அங்கெல்லாம் நம்ம உட்கார கூடாதா? ஏயா முன்னாடி உட்காந்து என்ன சார் பண்ண போறீங்க? காலாட்டிக்கிட்டும் காதை நோண்டிக்கிட்டும் இருப்பீங்க சார். எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சுட்டு ஏதோ பசங்கனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை வர மாதிரி 7-8 ஸ்டாஃப்ஸுங்க விசில வச்சுட்டு அடியால் மாதிரி நின்னுட்டு பசங்களை அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றனால தான் சார் பசங்க அப்படி பண்றாங்க. பசங்க தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல பசங்க முன்னாடி, அப்புறம் நாங்க பின்னாடியும் பசங்க, அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்தா போதும் சார். இந்த ஃபங்க்ஷன் வளவலா கொலக்கலான்லாம் நடக்காது சார். எப்படி டிசிப்ளினா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. டிசிப்ளினா நடக்க போதா? அவன் கட்டை கட்டி வச்சிருந்தால காம்பவுண்ட் தாண்டி குதிப்பானுங்க. ஓப்பன் ஆஃப்டா நல்லா தான் இருக்கும். அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கல கலவரம் ஆகட்டும், நம்மளாம் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம். மொத்தம் 4 சீட்டு இருக்குதுயா? சரி சார். ஒன்று சேர்மன், ஒன்று கரஸ்பாண்டன்ட், இன்னொன்று கோமதி நாயகத்துக்கு, இன்னொன்று யாருக்கா இருக்கும்? அயலுக்காக இருக்குமோ? 1 அடி கீழே இறங்கு. எனக்கு சந்தோஷம் வர மாதிரி பேசிப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி போகுது? இப்பொழுது விழாவின் நாயகன் முனிவர் வே கோமதி நாயகம் அவர்களை மேடை கலக்கிறோம். நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனது எஜுகேஷன் ஜேர்னியில் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சாரி இஸ் பெஸ்ட். அவர் பார்வையில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார், அவர் கண்ணில் ஒரு கமாண்டிங் தெரியும், ஒரு மிடுக்கானவர். 6 feet சிங்கம்னா அவர் செல்லமா நான் கூப்பிடுவேன். வாத்தியார் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்யா, அப்படிதான் இருக்கணும், மிடுக்கா இருக்கணும். அப்பதான் நிர்வாகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபங்க்ஷனோட இவங்க 2 பேர் சிக்னல் தானா கலை கட்டுது. அப்படி எல்லாம் இந்த சில்லுட்டி பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம எல்டர் சேர்மன் அவர்களுக்கும் எங்க கரஸ்பாண்டன்ட் அவர்கள் கூட சொல்லிக்கிறேன். அவர்தான் நான் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் யானை என்றால் நான் யானை கூட்டம், அவர் ஒத்தப்புலி என்றால் நான் 10 புலி, அவர் திருக்குறள் என்றால் நான் தொலைந்து போன வளையாவதி குண்டர்கேஸ், அவர் ஷேக்ஸ்பியர் என்றால் நான் கேட்டுக்கிறீங்க. ஆக பிம்பம் தான் இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்கிறது. கண்ணாடி இங்கேதான் இருக்கும். இந்த கல்லூரி நிர்வாகம் இன்னும் இன்னும் இதைவிட உயர்வாக செயல்படும் என்று உறுதி கூறிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த விழாவை புதுசா இருக்கு, டிசிப்ளினா இருக்கு. திட்டமிட்ட மாணவர்களுக்கு நன்றி, வழிகாட்டின தயாளனுக்கும் நன்றி. கொஞ்சம் வந்து பேசுங்க தயாளன். போங்க சார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சாருக்கு எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. கடந்து போகும்போது சிரிச்சுப்போம். ஒவ்வொருத்தர் பாராட்டி பேசும்போதும் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. சார் பயங்கர கோவக்காரர், ரொம்ப டெரராக இருப்பார். பசங்களை அப்படியே மிரட்டுவார் கண்ணிலேயே. பசங்களாம் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. இது எல்லாமே சார் மேலே வச்ச விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். குறை கண்டுபிடிச்சு பேசுறது குளத்தொழிலாடா. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட இருக்க சின்ன மனக்குறையை நான் பகிர்ந்துக்கலாமா? சொல்லுங்க. நன்றி.
இது சார்கிட்ட மட்டும் எனக்கு இருக்கிற மனக்குறை இல்லை, சார் மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனக்குறை. சாருக்கும் மாணவர்களுக்குமான உறவு தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா பசங்ககிட்ட இவர் நெருங்கி போகவே இல்லை, தள்ளியே இருந்திருக்காரு. இவர்கிட்ட படித்த மாணவர்களுடைய முகம் இவருக்கு ஞாபகத்தில் இருக்காது, பெயர்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்களுடைய திறமை, குறை, நிறை இது எதுவுமே சார் தெரியாது. ஏன்னா கிட்டே நெருங்கலையே. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களை நெருங்கி அவன் தோளில் கை போட்டு உன் பிரச்சனை என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை கடந்து போன லட்சக்கணக்கான மாணவர்களின் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டதாக இருந்திருக்கும். சார் சிங்கம், புலி, கரடியெல்லாம் யாருக்கு சார் வேணும்? யாருக்கு வேணும்? மனிதாபிமானம் மிக்க ஆசிரியர்கள் வேணும் சார். படித்த வாத்தியார் வேணாம் சார், தினம் தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க சார். நன்றி. நீ தப்பா மட்டும்தான் பேசுவேன். ஏற்புரை வழங்க ஐயா கோமதி நாயகம் அவர்களை அழைக்கிறோம். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் கிளாஸ் ரூமில் நல்ல கலகலப்பாக தான் இருந்தேன். படிப்பும் மரியாதையும் வளர வளர அந்த கலகலப்பு தானாக மறைஞ்சு போச்சு. நான் இறுகி போயிட்டேன், மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் இறுகி போனேன். பசங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நான் எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிட்டேன். கிளாஸ் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போச்சு. என்னாச்சு? சீக்கிரம் டைம் ஆச்சு, போ. வந்துடுறாரு. அடிக்கடி ஆசிரியர்கள் ஓ மேல பட வேண்டிய கைடா அது. தயாளன் சொன்னது உண்மை. நல்லா உணர்ந்து பேசினார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது நம் கல்லூரியின் தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்வார். எல்லாரும் போயிருந்தோம். பரவாயில்லடா. பரவாயில்லையா? ம். ஏய், போடா போய் அட்ரா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய் வாங்கடா. ஃபிசிக்ஸ்டா. கெமிஸ்ட்ரி வாங்கல? ஆமா. ஏன்டா வாங்கல? படிச்சிருக்கேன். ஏய் என்னடா முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சொன்னா கேளு. ஏய் அட்ரா அவனை. ஏய் போடா. ஏய் அடி. ஏய் அடி. ஏய் அடி. போடா அவனை. டேய் 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 டேய். என்னடா பிரச்சனை? டேய் நிறுத்துடா. டேய் நிறுத்துறாங்கறல்ல. என்னடா பிரச்சனைங்க? சார் நான் பேசாம தான் சார் இருந்தேன். இவனுங்க தான் தேவையில்லாம நம்பிக்கை எடுக்கிறானுங்க. ஏன்டா எல்லாம் வேலை தானா உனக்கு இருக்குடா? என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்பன் பேரை சொல்லிட்டு அலையாதீங்கடா. தனியா ஏதாவது அச்சீவ் பண்ண பாருங்க. பாக்குறேன். ஏதாவது அடிபட்டு இருக்காயா உனக்கு? இல்ல சார். உனக்கு இல்ல. போங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. படிக்கிற இடத்துலயும் பிரிவினையாடா? ஏய் நில்றா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஓவரா சீன் போடுறா. இங்க பாரு, இதுக்கு மேல போதும் பொண்ணு இல்ல. எங்க ஜாதிக்கார பொண்ணு யார்கிட்டயாவது பேசுறத பார்த்தேன், கொன்றுவேன். போடா. நீ ஆதி கூட பேசுறது பழனிக்கு பிடிக்கல. இந்தா, தேங்க்யூ சார். பாடி போலாம். போங்க சார் அந்த பக்கம். சொல்லுங்க சார். சாதியை மறந்து இந்த பசங்கள்லாம் ஒன்று சேரணும் தானே அவங்கள வச்சே இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துனீங்க. ஆமா. உங்களோட எல்லா முயற்சியும் வீண் சார். பசங்க முன்ன விட இப்போ அதிகமாக அடிச்சுக்கிறாங்க சார். அப்போ முன்னை விட அதிகமாக நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க சார். யோசிப்போம். இன்னும் 10 நாள் இருக்குல்ல, பொறுமையா எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? பசங்களுக்கு ரெடிமேட் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு தைக்கணும் இல்லைங்க. சிவசாமி சார் உள்ளதா இருக்கு. சரி. கீழே மண் இல்லாத பார்த்துக்கமா. சைக்கிளில் வெளியே போய். வணக்கம். சிவசாமி சார், நான் தான். என் பேர் தயாளன். தெரியும் நான் அப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கேன். தெரியும். உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொன்னவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பிரின்ஸிபல் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். அவருக்கு என் மேலே கோவம். அதனால் என்கிட்ட பேசுகிற பழகிற எல்லார் மேலேயும் சேர்த்த வரி அரைச்சிட்டார். பாவம் மேடம், பச்சையம்மாள் மேடம். உட்காருங்க. அன்னைக்கு அந்த சிங்கப்பெருமாள் என்கிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணை பற்றி ஏதோ பெருசா. சார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும்.
ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு. 4 தலைமுறையும் ஒரே வீட்டில் இருக்கோம். இதே வீட்டில் மொத்தம் 166 பேர், அதுலேயும் 2 வயிற்றுல. தனித்தனி தீவாய் போன மனுஷங்க இருக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் ஒருத்த மட்டும்தான். அதனால தானோ என்னவோ இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். வணக்கம் சார். வாங்க மேடம். என்ன சார் நீங்க இந்த பக்கம்? இல்லை, அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. தண்ணிலை விளக்குமா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமா, வணக்கம் சார். நீ என்னங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பா டிஸ்சார்ஜ் அனுப்புகிறோம். டெய்லி மேடம் தையல் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே வீட்டில் ஒரு மெஷின் வாங்கி போட்டேன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடுவேன் சார். இதுதான் மீனை பிடிச்சி கொடுக்காம பிடிக்க கற்றுக் கொடுக்குறது. சிறப்பு மேடம். நாளுக்கு நாள் உங்கள் மேலே இருக்க மரியாதை அதிகமாயிட்டே போகுது. வரேங்க. ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க? இல்லைங்க, சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். வரேன். அப்பா இது வந்துடுறேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். தம்பி ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த முடிவும் என்னால் தனியாக எடுக்க முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசின அப்புறம் தான் எடுக்க முடியும். பேசின அப்புறம் மேடம்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரிங்க. எல்லாரும் போறாங்க வராங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பெரியப்பா கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சுமா. ஆஹா, இங்கே வரைக்குமா கேட்டுச்சு? என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதை நானே சரி பண்ணிடலான் தான் இந்த முயற்சி. அப்போ இல்லைன்னு சொன்னதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அதை எதை பேசி நம்ம 2 பேர்த்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு வேளை சம்மதிச்சாங்கன்னா அது நம்ம நட்போட அடுத்த பரிமாணமாக இருக்கும். பாய். பாய். அண்ணா அண்ணா என்னாச்சம்மா? அண்ணா என்ன தோர்த்துறாங்க, நான் காப்பாத்து. சரி உள்ள போ, போய் மறந்துக்கோள். டேய், யார வரீங்க எல்லாம்? டேய், டேய், அவன் மட்டும் கிடைக்கல. டேய், என்ன குன்றோனா? பாரு அந்த பக்கம் பாரு. நல்லா பாரு. டேய் காண்டோல. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் நேதாஜி நகர்ல இருந்து கதைக்கிறேன். ஒரு நாடு போடி எங்க பொம்பளை பட்ட பிரச்சனை. டேய், டேய், போடா. போடா. என்னடா ஃபோன் பண்றியா? டேய், போடா. பயப்படாத, அமைதியா இரு. அவங்க போயிட்டாங்க. சரி, யார் அவங்க? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாட ஃப்ரெண்ட்ஸா? பெரியப்பா பையன். நான் அவன் அண்ணனை பார்த்தேன். ஆனா அந்த நாய் என்ன அவன் தங்கச்சியா பார்க்கல. எனக்கே தெரியாம நான் குளிக்கிறப்ப ட்ரெஸ் மாத்திரப்ப வீடியோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டா. அப்ப அவங்க நெட்ல போட்டுருவேன் மிரட்டுறாங்க. அழாத. ஹலோ தயனசா? அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பேரு? அழகிய தமிழ் மணால. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே திலீபா. என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குடும்பமானத்தை காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்டேன். என் தங்கச்சி சார் அவ. சார் நீ ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? முதல்ல அழுது நிப்பாட்டு. சார், இப்படி நாம அழுகிறதுனால தான் தைரியமாக தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல பொண்ணை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சார், கம்ப்ளைண்ட் பண்ணி பொண்ணு பேரை வெளியே சொல்லி இருக்கிற மனுவை போகிறதுக்கா சார்? சார், எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க சார். இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் இவ்வளோ மாதிரி இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் தைரியமாக போங்க, நான் லாயரை கூட்டிகிட்டு வரேன். சரி சார். 3 வயது குழந்தைய கற்பழிக்கிறான். 10 வயது பொண்ணை கூட்டா சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணுறாங்க. நண்பன் என்று நம்பி போன பொண்ணை அடித்து சித்திரவதை செய்து பலவந்தமாக நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து நாடெல்லாம் பரப்புறான். என்ன சார் நடக்குது நாட்டில்? இதெல்லாம் நிப்பாட்டவே முடியாதா? ஏன் முடியாது? குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிக்கிறதுனால தான் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு.
பயம் வரணும், செத்துருன்ற பயம் வரணும். தண்டனைகளை கடுமையாக்கணும், அதை உடனே நிறைவேற்றணும். தப்பு பண்ண ஒரு 4 பேர்த்த பிடிச்சி கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தி அவன் தலையை எவன் தப்பு பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தன் பண்ண மாட்டான். நம்ம நாட்டில் குற்றங்களுக்கு மட்டும்தான தண்டனை இருக்கு. திருந்துறதுக்கான தண்டனை தரப்படுறதே இல்லை. தீப்பெட்டி திருடி உள்ள போறவன் திரும்பி வரும்போது வரான். எல்லாம் நம்ம சாபக்கேடு. ஏய் அவனை பார்க்குறவன் பாடுறா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏன் என்னாச்சு இன்னைக்கு? வணக்கம் இழுவையா இருக்கு. வாரத்துல கடைசி நாள், கடைசி பீரியடு, அதனால இழுக்குது. உட்காரு. சார் பேசாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலேஜ் வச்சா சூப்பரா இருக்கும் சார். நல்லாதான் இருக்கும். ஆமாம் சார். சார் ஸ்கூல்லையாவது பிடி பீரியட்னு ஒன்று இருக்கு, இங்கே அது கூட கிடையாது. உட்கார். சரி ஒன்று பண்ணுங்க, இந்த பீரியடை பிடி பீரியடாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஏய் என்னடா ஆச்சு? என் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் தப்பா ஃபாலோ பண்ணா சார். நீ ஏன் அவன்கிட்ட கொடுத்த? உட்கார். உனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் செலான் கூட ஃபில் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்முடைய கல்வி முறையே ஆசிரியர்களுக்கானதாக தான் இருக்குது. அதுலேருந்து மாறி அது என்னைக்கு மாணவர்களுக்கானதாக ஆகுதோ அன்னைக்கு தான் இது எல்லாமே சரியாகும். ஒன்று பண்ணுங்க, 2 நாள் லீவ் இருக்குல்ல, புத்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டு வாங்க, வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திப்போம். வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்குவோம். சுவர்கள் இல்லாத வகுப்பறை. ஓகேவா? பசங்க 2 ஜாதியா பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்கடா. இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா மேடம். சார் அடிச்சுக்கிறாங்க சார். சார் தயாரன் சார், பசங்களாம் சண்டை போடுறாங்க சார். எங்கடா? சார் இதுக்கு தான் சார் சொன்னேன், இவங்களை வெளில கூட்டு வராதீங்கன்னு. கேட்டீங்களா சார்? இப்போ எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா சார்? இருங்க சார். டேய் நிறுத்துடா. இது எல்லாத்துக்கும் அவன் தான் சார் காரணம். டேய் நிறுத்துடா. நிறுத்து. இதையாடா கற்றுக் கொடுத்தேன்? இதுக்காடா வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாதியை கடந்து ஒத்துமையாக இருக்குன்னு ஆசைப்பட்டது தப்பா? தப்பு தான்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் தோற்று போயிட்டேன்டா. நான் தோத்து. ஏய் உங்களெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. போங்கடா போங்கடா. ஒரு நிமிஷம் சார், என்னால தானே சார் இவ்வளவு பிரச்சனை. நான் இவங்க கிட்ட பேசணும் சார். ஏன் பழனி, நான் ஆதி கிட்ட பேசுறது பழகிறது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதனால ஜாதிய கூட சேர்த்துக்கிட்டல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காலேஜுக்கு படிக்க வரான்னு உனக்கு தெரியுமா? அவன் சந்தோஷமா சிரிச்சே நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அது உனக்கு பிடிக்கல? கூட படிக்கிறவனோட கஷ்டத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறவன் தான் நண்பன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதி என் நண்பனா தான் பாக்குறேன். ஏன் என் கூட பிறந்தவனா பாக்குறேன்.
நீங்க தானே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு காலேஜ் வரைக்கும் வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் உன்ன மாதிரி காதல் கீதல்னு விழுகிறவங்களை எவ்வளவு பேரு கிராஸ் பண்ணி வரணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி பண்ணவங்களோட தப்ப காரணமா காட்டி எத்தனை பேர்த்தோட லைஃப் மிஸ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? என்னடா பெரிய ஜாதி? இந்த ஜாதியில தான் பிறக்கணும் நீ ஆசைப்பட்டு பிறந்தியா, இல்ல அந்த ஜாதியில தான் பிறக்கணும் அவன் ஆசைப்பட்டு பிறந்தாடா? அது தானா நடக்குது, அதுக்குள்ள நம்ம இருக்கோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறவன் நமக்கு முன்பின் தெரியாதவனா மட்டும் தான் இருப்பான். உன் ஜாதிக்காரெல்லாம் வரமாட்டான். உன் ஜாதிக்கார என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பான். பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டு சுமக்கிறதும், அப்பா அம்மா வச்ச பேர் இனிஷியலா வச்சு ஜாதியவே பேரா வச்சுக்கிறது, இதெல்லாம் பெரிய பெருமையாடா? அசிங்கம். பழனி, எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. முதல்ல படிப்போம், நல்லா வருவோம், என்ன அவசரம்? திருந்த மாட்டீங்கல்ல? திருந்தாதீங்க. நான் இந்த காலேஜுக்கு வந்தா என்ன காரணமா காட்டி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் போறேன். நீங்க இந்த ஜாதி கயிறை கையில மட்டும் இல்லடா, கழுத்துல கட்டிட்டு தாங்குங்க. சாரி. சாரி சார். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆதி, சாரிடா. பழனி, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், ஃபுல் எவிடன்ஸ் இதுல இருக்கு, பாருங்க, பாத்துங்க. யாரை கேட்டு ஸ்டூடெண்ட்டை வெளியே கூட்டு போனீங்க சார்? லீவு நாளில் தானே சார்? என்ன லீவில் வெளியே கூட்டி போன இடத்துல பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம காலேஜ் பசங்கன்னு தானே வெளியே பேசியிருப்பாங்க. அதான் ஒன்றும் ஆகலையே சார். கற்பி கலகம் செய் ஒன்று சேர்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் சார். பசங்களெல்லாம் நான் வெளியில் கூட்டு போனதுனால தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட மனசில் இருந்த ஜாதின்ற அழுக்க குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ மனுஷனாக இருக்காங்க சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆக ஒரு நல்லது நடக்கணும்னா கூட்டத்தோட கூட்டிகிட்டு போய் கலவரத்தை ஏற்படுத்துவீங்க. நல்ல வேலை, போன இடத்துல எந்த உயிர் சேதமும் நடக்கல. மயிரிழையில் உயிர் தப்பின திமிரில் அவர் பேசிட்டு இருக்கார் சார். சார் மேல உள்ள கோவத்துல புள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்காரு சார். இவ்ளோ நடந்து நம்ம பிரின்சிபல் பொறுமையா இருக்காருன்னா அது நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சார். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா சாதி கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க சார். ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். ஏதாவது ஆக்ஷன் இல்ல சார். டிஸ்மிஸ்ன்ற ஒத்த வார்த்தை போதும். ஆமா சார். நிறுத்துங்க. தயாளன், உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் சார். டிஸ்மிஸ்னு ஒரு வேடை சொல்லி வெளியில அனுப்புவீங்கன்னு பார்த்தா சலுகை கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துங்க. தேங்க்யூ சார். இவருக்கு இந்த குரூப் தான் சப்போர்ட். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ணி தான் பாருங்களேன். நீங்க கிளம்பலாம். ஜட்ஜ்மெண்ட் சொதப்பினாலும் ஏதோ ஓரளவுக்கு ஆறுது. டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க செட்டு தோசை. சார், நியாயமா பார்த்தா உங்களை பாராட்டி இருக்கணும். ஆனா இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. அட விடுங்க மேடம். சார், ஏதாவது பண்ணணும் சார். சார், நம்ம நினைச்சதை சாதிச்சிருக்கோம் சார். பசங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள அடுத்த தளத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் சார். இதுக்காக ஒரு செமஸ்டர் இல்லை, 1 வருஷம் கூட நான் சந்தோஷமாக சஸ்பென்ஷனில் இருப்பேன் சார். ஆனால் ஒன்று சார், மறுபடியும் பசங்களை குழப்பி விட்டு கையில் கயிறு கட்டி விட்டு போகிறாங்க. கவனமாக இருங்க. வரேன் சார். சார், எந்த கிளாஸையும் ஒரு ஈ காக்கா கூட இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன், போ. சரி சார். நம்ம காலேஜ் சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல சார். நான் பிரின்சிபலா இருந்த இதெல்லாம் நடக்க விட்டுருப்பேனா? இங்க கேக்குது வெள்ள முடி.
பிபி மீன்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வீணா படவேன். நான் ரிட்டையர்ட் ஆகி போகிற வரைக்கும் நீ பிபியை மட்டும் தான் இருப்பேன். பார்த்துருவோம். போய் போட்டு விடுங்க. ஃபோன் போட கிளம்பிட்டு ஐயோ சிக்னல் கொடுத்துட்டாப்புல இருக்கு. முன்னால விட்டு பின்னால் என்ன பண்ண வேண்டிய எனக்கு தெரியாதா? போட்டு விட்டியா? குட் மார்னிங் சார். என்னையா பசங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்களா? சார் காலேஜ் காம்பவுண்ட் காம்பேக்டாக வச்சிருக்கேன் சார். பாத்தியா பிரச்சனை மீடியா வரைக்கும் போயிட போகுது. நோ சார், பின் ட்ராப் சைலண்ட். என்னமோ இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு பெருசாக சீன் போடுறாரு. அதானே. ஈச் அண்ட் எவ்ரிதிங் அண்டர் மை கண்ட்ரோல் சார். அங்கதான் வந்துட்டு இருக்க போன வை. வீணா போட சேர்மன் காதல் கணைப்பட்டா. சேர்மன் கடுப்பில் இருக்கா, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். முடிவை உடனே சொல்லு. Okay, ஒரு sir. வாரம் டைம் சரி எடுத்துக்காத. சார். தம்பி இங்க வா. என்னான்னு போய் கேளியா? என்னப்பா தம்பி, இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன காரணத்திற்காக தயாளன் சாரை சஸ்பெண்ட் செய்தீர்கள்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான்பா. காரணம் 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 எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. யோ இது சரி வராது. வாயா. பசங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? ஆமாம் சார். வா சமாளிப்போம். சார் என்னாச்சு? இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சார். இது ஒரு பதிலாயா? சேர்மன் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. மூளைய கடற கடற கசக்குங்கய்யா. இருந்தால் தானே கசக்கிறதுக்கு. உனக்கு இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும். சார் 4 பசங்களை தூக்கி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே பண்ணிடலாமா சார்? யோ மூளையில் நிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ மூளையோட தான் ஏறன் இருக்க. பொண்டடி கீழே இறங்கு. உடனே போயிட்டு வா. வண்டியை காலேஜ் பின்கட்டு வழியா விடுறா. தம்பி இந்த ஏழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணா. இங்க பாருங்கடா, நம்ம பிரின்சிபால் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட அப்படியே சொன்னோம். மாத்தி கீத்தி சொன்னீங்க, டிசி கழிச்சு கையில் கொடுத்துருவாரு. சரி சார், நீங்கள் சொன்னபடியே சொல்லிடுறோம் சார். சரியா பண்ணுவானுங்க சார். You both are my reflections. சார் கரஸ்பாண்டன்ட் வந்துட்டார். Let's go. டேய், நாங்க வர வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருங்க. இந்த மூத்தவர் வந்துட்டார்ல, இப்ப முடிவு தெரிஞ்சு. ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் வணக்கம் சார். என்ன நடக்குதுங்க? எல்லாம் அந்த டயலோட வேலை தான் சார். வந்து பாருங்க சார். கம் ஃபாஸ்ட். பாருங்க சார், அந்த டயலோட தாண்டவத்தை பாருங்க. ஏன் கிளாஸுக்கு போகாம எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாரும் காரணம் கை காட்டுறாங்க? சார் இந்த காரணம் சூரணத்துக்கு நாம ஒருத்தன் தான் சார் காரணம். இந்தாமா எல்லாம் கையா இருக்குடா. இறங்குங்க. வர்றான், வந்துட்டான், நம்மளை நெருங்கிட்டான். வந்தவுடன் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தமிழாக்கப்படுத்தி அவன் உயரத்தை தாண்டி புழுகுவான். வழக்கம் போல நம்பிடுறாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல இருந்து அவனை எப்படியா கச்சிரிச்சு விட்டுருங்க. கட்டிச்சா விட்டுற மாட்டீங்கல்ல? இங்கே அவர் உங்க அண்ணன் விட்டா நீங்க விட்டுறாங்க. நீங்க 2 பேரும் நான் விட மாட்டேன். ப்ளீஸ். சார் வணக்கம் சார். இதெல்லாம் உங்க வேலை தானா? சார் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். பசங்க மேலே இருக்க பாசத்தில் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் பேசுகிறேன். என்ன பேச பாரு, என்ன பேச பாரு. ஏற்கனவே பேசி தான் கூட்டமா கூட்டம் வந்து குப்பரை படக்க போட்டுருக்கேன். இன்னும் என்ன பேசுறதுக்கு இருக்கு சார்? இவன் தான் அவ்வளவுக்கு காரணம். எவிடன்ஸ் நம்மகிட்ட கரெக்டா இருக்கு சார். யோ அந்த 4 பேரை போய் கூட்டு வாங்கய்யா. ஓகே, சரிங்க சார். சீக்கிரம் வரணும். வரக்கூடிய 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதான் சார் உண்மை. மேடம் வாங்க. சார் இந்த காலேஜை காம்பாக்டா கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளைண்ட் இல்லாம வச்சிருந்தேன் சார். இவன் உள்ள பூந்து உருட்டி விளையாண்டான் சார். என்னடா என்னையா பாக்குறீங்க? என்ன நடந்தது சேர்மன் சொல்லுங்கடா. தயாளன் சார் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செமஸ்டர் முடிகிற வரைக்கும் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிற வரைக்கும் யாரும் கிளாஸ் ரூமுக்கு போகாம எனக்காக அமைதியா உள்ளிருப்பு போராட்டம் பண்ண சொல்லி சொன்னார். கேட்டீங்கல்ல? நிறுத்துடா, இங்க தானடா உட்கார்ந்துட்டு இருந்தா. டேய்,
சார் அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் தான் சார் காரணம். தயாளன் சாரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல சார். இன்னைக்கு அவர்களால சார் நாங்க ஜாதி எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சமாவது ஒற்றுமையா இருக்கோம். பாத்தீங்களா சார், பெத்த பிள்ளை எனக்கு தான் கொம்பு சீமா. இல்ல சார், எங்களுக்கு தயலன் சார் தான் வேணும். அப்படி இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்களுடைய மௌன உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது இந்த பொண்ணு பேசல, இவ வாயா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாடகைக்கு விட்டுருக்கா சார். மிச்சத்தையும் சொல்றா சார். நீங்க சொல்லி கொடுத்தது முடிஞ்சிருச்சு சார். தயாளன் சார் பத்தி சார் தான் சார் இப்படிலாம் சொல்ல சொன்னாரு. இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல இவன் ஐயால இந்த ஃபிட்னஸ் கலைச்சிட்டா சார். யோ நிறுத்தியா? எங்களுக்கு தயாளன் சார் தான் வேணும். உன்னை நம்பி காலேஜ் படிச்சிருக்கேன் சார் என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அவசரப்பட்டு நல்லா நம்மள பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காதியா? சார் நீங்களா நான் சொல்றத கேளுங்க சார். சார் நிறுத்துங்க. நம்பிக்கை சார் உங்களுக்கு கொண்டு வந்து காலேஜ் உடைப்பா சார். டேய் நிறுத்து. யாரா அவன்? தயாளன் சார் தான் வேணும். ஐயோ கண்ணாடி உடைச்சு சார். டேய் நிறுத்தா. தான் வேணும். இரு, யாரா அது? யார் கண்ணாடி உடைச்சது? நம்ம பசங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? இதுவும் ஃபெயிலியரா? என் மேல நீங்க உண்மையான பாச வச்சிருந்தீங்கன்னா 10 செகண்ட்ல கிளாஸ் ரூம்ல இருக்கணும். போங்க. போ. டேய் நில்லுங்கடா. டேய் பிரின்சிபல் சொல்றேன். டேய் போகாதீங்கடா. நில்லுங்க இங்கே இருங்க. ஏய் நந்தினி. பிரின்சிபல் சொல்றேன் கேளு. யாரு போறா? சொல்லுங்க. தயாளா, உனக்கு பயந்தவனுங்க எல்லாம் உள்ள போயிட்டானுங்க. உண்மையை சொல்றவனுங்க எல்லாம் இங்க நிக்கறானுங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. யாரா நீங்க? ஐடியாவும் காணோம், ஒன்னையும் காணோம். உங்களை யாரா உள்ள விட்டது? சார் நீங்கள் தான் வர சொன்னீங்க. பாத்தீங்களா? கன்ஃபார்ம் ஆகுதா? கோழி பிரியாணி கோர்ட் கல்ச்சரையும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இவன் நினைச்சா ஆற்றல பெய்டாது சார். நான் எப்படா வர சொன்னேன்? இப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் தான் வர சொன்னீங்க. எங்க என் ஃபோன் நம்பர் சொல்லு. சொல்றா. சொல்றா, பட்டாக்குன்னு ஒரு நம்பர் சொல்றா. சொல்லுவாயா? அப்ப சொல்லுவான் பார். 944. சும்மா இருங்க சார். சொல்றா. ட்ரூ ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி என் ஃபோன் நம்பர் சொல்லு. ஆஸ்கல். யாரா அவங்கள உள்ள வர சொன்னது? சார், கரஸ்பாண்டன்ட் சார், ஒரு என்ன தமிழ் சுவத்தம் பழகுது? என்னங்கடா தமிழ் வாத்தியார்னா கணுக்கால் தெரிய வேட்டியை கட்டிட்டு கக்கத்தில் 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு தயிர் சாத்துக்கு ஊறுகாயை தொட்டு நக்கிட்டு நீ சிரிச்சிட்டு முறைச்சி பார்த்தா ஓடி போய் ஒழிஞ்சுப்பான்னு நினச்சியா? கம்பராமாயணம் படிக்கவும் தெரியும், காட்டுத்தனமா அடிக்கவும் தெரியும். தமிழ் அனல கக்கறானே. யார் சார் அவங்க? போய் கேட்டு வாடா. அவன் என்ன காப்பாத்துங்க. பின்னால யாரு? யாரா வர சொன்னா? சார் சொல்றேன் சார். யாரா வர சொன்னா? சொல்லா. யார் உன்னை வர சொன்னது? சொல்றேன் சார். சார் சார் சொல்றா. சார். சொல்லுறேன் சார். சொல்லு. சார் கேளுங்க சார். ஒழுங்கா அடிக்க தெரியல, அடி வாங்க மோட முடியல. என்னடா நீங்க ரவுடிக்கு படிச்சிருக்கீங்க? அறிவுகட்ட பசங்க, கூலிக்கார பசங்க, இப்படி எப்படி உள்ள வந்தானுங்க தெரியல. இதுக்கு யார் காரணம்னு தெரியல. நீங்க தானா? நீங்க காலி பசங்களை கட்டையில் அடிச்சது கரெக்ட் தான் தமிழ். இல்ல சார், கரஸ்பாண்டன்ட் சார். பசங்க வெளியில் வந்து உட்காந்து போராடினது என்னோட தூண்டுதல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பசங்களுக்குள்ள ரவுடி பசங்களை இறக்கி விட்டது, கரைச்சல் பண்ணது, கல்லை விட்டு அடித்தது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மேலே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க, எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு 2 எழுத்து தடுக்கும், சாதி. நான் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சார் பசங்களெல்லாம் வெளியில் கூட்டு போயிருந்துருக்கணும். நான் பண்ண தப்பு தான் சார். ஆனால் பசங்க நல்லதாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை சார். உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. தேங்க்ஸ் சார். அப்படிலாம் விட்டுற முடியாதுண்ணே. அப்புறம் ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக அரசியல் பண்ணுவாங்க. எதுக்கு புது குழப்பம்? அதனால் மினிமமாக ஏதாவது ஒரு சஸ்பென்ஷன் பண்ணுவோம். 15 நாள். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். அப்போ பசங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். சொன்னால் கேட்டுப்பாங்க.
வரேன் சார். வாங்க. நீ பண்ணிருப்படா எனக்கு தெரியும். எல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் 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 எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ பார்த்து போ. நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய். ஏய் ஆ என்ன? இனி ஒரு முறை அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரப்படாது. ஏன்? என்னவா அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன எதிர்த்து பேசுற? உங்களெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா என்ன இருக்கு. சொன்ன? என்ன சொன்ன? பழனி அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. அவர் என்ன நீ கெட்டு போறதுக்கா சொல்வாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் நல்லது பண்றாங்களோ அவங்க சைடு தான் நான் இருப்பேன். ஓஹோ, அப்ப நாங்க பண்றதெல்லாம் கெட்டதா? ம். நீ பிறந்தனைக்கு எங்க ஆத்த ஓடி வந்து சொல்லிச்சுடா, மகனே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு. அவளோட ஆஸ்பத்திரி வார்டுக்கு வந்தேன். குறுகுறுன்னு நீ என்னையே பார்த்து கிடந்தேன். அப்பவே சங்கு நெரிச்சு சாகடிச்சிருந்தனா அது கெட்டது. தேனிப்பட்டு வளர்ந்துருக்கல, இது தாண்டா நல்லது. வீட்டுல தேனியை தின்னுட்டு விருந்தாளிக்கு கொடி பிடிப்பியோ? நான் தூக்கி போட்ட பிஸ்கட்டை சாப்பிட்ட நாய்க்குட்டி என்னை சுத்தி தான் வாழாட்டுக்கிட்டே தெரியணும். நான் வச்ச கொல்ல தென்ன குதிரை என்ன தூக்கி கிடந்தா சவாரி போகணும். ஏண்டா அது என்ன மூக்குக்கு கீழே 3 முடி வளர்ந்த உடனே தலைவனுக்காக உசுரையே கொடுப்பேங்கிறீங்க? தலைவனுக்கு உசுரை கொடுத்துட்டா பணத்தை எங்களுக்கு எதை கொடுப்பீங்க? இந்த பார், நல்லா சொல்ற கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளைக்கு தலைவனும் நானே, தகப்பனும் நானே. எங்கடி கிளம்பிட்டா?